வணக்கம். இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு 2025ஆம் ஆண்டுல ஜாப், கெரியர், பிசினஸ், இன்கம் இது மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏன் பர்டிகுலரா ஜாப், கெரியர், பிசினஸ், இன்கம் இதை பத்தி மட்டும் நான் ஏன் பேசுறேன் அப்படின்னம்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. அன்றாட அதாவது வாழ்க்கையில உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்டெப்தா கொடுத்துறோம். நான் மேலோட்டமா ஜாப், கெரியர், பிசினஸ் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போகாம, நான் எப்படின்னா நிறைய பேர் தனுசு ராசியில சேர்ந்தவங்க வேலை தேடிட்டு இருக்கலாம், இல்ல வேலையில இருந்துட்டு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ஆபீசரா சேஞ்ச் ஆகி கன்வெர்ட் ஆகி கவர்மெண்ட் ஆபீஸ்ல செலக்ட் ஆயிட்டு அங்க உங்களுக்கான டிரான்ஸ்பர், ப்ரொமோஷன் இதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நான் வெளிநாட்டுல தான் நான் என்னோட வாழ்க்கை எனக்கு வேணும், எனக்கு வெளிநாடு போவேனா, நான் வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிப்பேனா அப்படின்ற ஒரு கேட்டகரியில நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு டைம் எப்படி அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எனக்கு எப்படி டைம் இருக்கு, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, எனக்கு டைம் எப்படிதான் போய்கிட்டு இருக்கு, எனக்கு ஃபேவரபிளா இருக்கா, இல்ல கரெக்டா இருக்கா, இல்ல கரெக்டா போகுமா, இல்ல நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து கன்சல்டிங் அண்ட் சர்வீஸ் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு எப்படி ஜாப் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஏதோ ஒரு இந்த செக்டருக்குள்ள வருவீங்க. ஒன்னா பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம், இன்னொன்று கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வேலை தேடிட்டு இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டருக்குள்ள நீங்க வருவீங்க. சோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இன் டெப்தா கொடுத்துடணும். இது வேலைன்னா வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, உங்களுக்கு ப்ரமோஷன் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு இந்த டைம் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு கிளியரா ஒரு முன்னோட்டம் கொடுத்துட்டு நீங்க அதை நோக்கி டிராவல் பண்ணல. நான் மொட்டையா மேல் ஓவரா அதாவது மேலோட்டமா ஜஸ்ட் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போகாம ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும்ல. அதனாலதான் நான் உங்களுக்கு தனியா 2025க்கு ஜாப், கெரியர், பிசினஸ், இன்கம் இதை மட்டுமே நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா. பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி அப்படிங்கிறது குரு பகவானோட ராசி. ஓகேங்களா. குரு பகவானோட ஆதிக்கம். ஓகேங்களா. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடா வரும். அப்போ ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் தேவகுரு, அவர் தான் உங்களோட ராசி அதிபதி. சோ அப்போ உங்களுக்கு நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியுமே அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடா தனுசு ராசி வரும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதோட அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அவர் தேவகுரு. அதனால நீங்க எந்த ஒரு முயற்சி செய்யறதுக்கு முன்னாடியுமே அந்த ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கும்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்கன்னே சொல்லலாம். சோ இப்படி இருக்கிற உங்களுக்கு 2025ல ஜாப், கெரியர், பிசினஸ், இன்கம் இது மட்டும் எப்படி போகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. 2024 உண்மையா 2024 ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது வேலை கரெக்டான வேலை கிடைச்சிருக்காது, வேலையில ஜாயின் பண்ணியுமே கரெக்டான ஒரு இன்கம் இருந்திருக்காது. ஸோ அதனால அந்த வேலையை விடக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இல்லைன்னா உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருந்தா அந்த ஜாப் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த வேலை உங்களுக்கு கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்காது. அப்படி நீங்க நிறைய டைம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையை 2024 ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அப்ப 2025ல எந்த மாதிரியான மாறுதல்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் தானே. அவர் கோச்சாரத்துல 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்க அவர் பயிற்சியை உங்க ராசி தன் வீட்டு தானே பார்க்கிறார். அதனால உங்களுக்கு ஒரு அமோகமான மே மாசத்துக்குள்ள 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. உங்களுக்கு அமோகமான பலன்களை வாரி கொடுத்துருவாருன்னே சொல்லலாம். அது இல்லாம உங்களோட 10ஆம் அதிபதி புதன் பகவான். அவர் உங்களோட சுய ஜாதகத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு பாருங்க. அதை பொறுத்துதான் உங்களோட பலன்கள் வேறுபடும். நீங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு போவீங்களா, நீங்க நினைச்ச சம்பளத்துக்கு போவீங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும்னா புதன் பகவான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா யாரோட சேர்ந்து இருக்கிறாரு, யார் வீட்டுல இருக்கிறாரு உங்களோட சுய ஜாதகத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா. இதெல்லாம் இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துருவார். 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு. ஏன்னா ராகு கேது பின்னோக்கி டிராவல் பண்ணுவாங்க. கேது பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுதான் ஹோல் டிரான்சிஷன். இதுதான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம் 2025ல. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பா வேலை கிடைக்கும். இவ்வளவு நாளா நீங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா. இவ்வளவு நாளா எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், நான் எப்ப நல்ல சம்பளத்துக்கு போ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு நிறைய முயற்சி செஞ்சிருப்பீங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சிருக்கும். சோ இப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் தலைகீழா மாறி நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கறத ஒரு படி மேலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா. அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க முயற்சியை மட்டும் எடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமும் சூப்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்.
கிடைக்கும். நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற வெற்றி கண்டிப்பா உங்க பாக்கெட்ல வந்து விழுகும்னே சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த 2025ல கண்டிப்பா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வேலை வாங்கிடுவீங்க. எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குது இல்லை. நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னம்னா, உங்களோட சுய ஜாதகத்தை பேரலா எடுத்துக்கோங்க. அதுல வந்து என்ன தசாபுத்தி போகுது, அது வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளா அன்பேவரபிளா அப்படின்னு பாத்துக்கோங்க. அதை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். ஏன்னா கோச்சாரம் ஓகே சப்போர்ட் பண்ணுது, பட் உங்களோட சுய ஜாதகத்துல எந்த மாதிரியான டைம்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல டைம்னா ஓகே, பேட் டைமா இருந்தா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஆகலாம், நிறைய தடைகள் ஏற்படலாம், அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதனாலதான் வந்து நீங்க எல்லாமே சொல்றீங்க, பட் எனக்கு நடக்கல அப்படின்னா அப்போ வந்து உங்க சுய ஜாதகத்தில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அப்படிதான் சொல்றேன். அப்போ 2024லயுமே வந்து நிறைய பேர், சில பேர் வந்து வேலை வாங்கியிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னம்னா, அவங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி போயிட்டு இருந்திருக்கும், நல்ல டைம் பீரியட் இருந்திருக்கும். ஸோ அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஏன் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா கோச்சாரம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது. அப்படிங்கிறப்ப ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அதனால வந்து நீங்க ரெண்டையுமே பாத்துக்கோங்க. கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்றப்போ உங்களோட சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணதா, புதன் பகவான் எப்படி இருக்கிறது இதெல்லாம் பாருங்க. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப உங்க ராசியவே பார்ப்பாரு. ஸோ அது அமோகமான பலன்கள் கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை, ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள், ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு பிகினிங், அதாவது வேலைக்கு போயிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் லைஃப் லீட் பண்றதுக்கு ஒரு அடிக்கல் வைக்கிறது வந்து சூப்பரா வைப்பீங்க. அப்படிங்கிற நீங்க நினைச்ச மாதிரியான சம்பளத்துல போய் உட்காரக்கூடிய கண்டிப்பா நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டா பயன்படுத்திக்குவாங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம்னே சொல்றேன். அடுத்து பிரைவேட் செக்டர்ல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஆட்கள் தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? 2025ல உங்களுக்கு வந்து 2024ல வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ராப்ளம்ஸா இருந்திருக்கும். எப்படின்னா வந்து கரெக்டா வந்து உங்களோட பேர் வந்து நாமினேட் ஆயிருக்கும் ப்ரொமோஷனுக்கு, கரெக்டா ப்ரொமோஷன் ஆயிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ரீசனால தள்ளி போயிருக்கலாம், இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்காது, அதே மாதிரி கரெக்டான என்விரான்மெண்ட் சூழல் இருந்திருக்காது. ஸோ இப்படி இருக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிருப்பீங்க, நிறைய ஒர்க் ப்ரெஷர் ஏற்படும், நிறைய ஒர்க் பண்றீங்க, பட் அதுக்கேற்ற வந்து பலன்கள் கிடைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துலயுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 2024 இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் 2025ல எந்த மாதிரியான மாறுதல்கள் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னம்னா, அப்போ மைனஸ் இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. மைனஸ் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஓவரா வந்து எதிர்பார்க்க வேண்டாம். அது எப்படி ஒரு ஃப்ளோல போகுதோ அதோட இஷ்டத்துக்கு அதோட பாட்டுக்கு அப்படியே நீங்க டிராவல் பண்ணி போங்க அப்படிங்கிறேன். நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து எதிர்பார்க்கறத விட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நல்லதுதான் நடக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து உங்களோட பேர் வந்து ப்ரொமோஷன் லிஸ்ட்ல செலக்ட் ஆகும். நீங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் ஆவீங்க. இது எல்லாத்தையுமே ஓகே தான். பட் நீங்க வந்து இந்த டைம் ஃப்ரேம்குள்ள எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மேபி அது தள்ளி போகலாம், இல்ல போகாமலும் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட், நீங்க நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்றேன். இந்த டைம் பீரியட் வந்து நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும். உங்களை நம்பி வந்து நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதை நீங்க எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகிறப்ப நீங்க வளர்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒர்க் ப்ரெஷர் இன்னுமே எடுத்துக்க கூடாது. அது வந்து 2024 இருக்கிற டைமு திங்ஸ் வேற, 2025ல வந்து வேற. எனக்கு உண்ணாமே வந்து ஒரு மாதிரிதான் இருக்கு, நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னா உங்களை நம்பி வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ நீங்க அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால தான் உங்களை நம்பி அந்த பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதை வந்து நீங்க வந்து ஒர்க் ப்ரெஷர் எடுத்துக்காம அந்த டைம் பீரியடுக்குள்ள பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிருங்க. அப்படிதான் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? ஓவரா வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்க வேண்டாம். எனக்கு இது நடக்கும் இது நடக்காது அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம நீங்க அந்த ஃப்ளோவோட டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். மேபி சில பேர் வந்து நெக்ஸ்ட் கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகக்கூடிய டைம் அமோகமாவே இருக்கு. மேக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணீங்கன்னா வேற கம்பெனிக்கு வந்து போகக்கூடிய அருமையான ஜாப் சேஞ்ச், வேலை வந்து நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு அமோகமாவே இருக்கு. நீங்க எந்த ஒரு ஃபியர் எல்லாம் வேண்டாம். என்னன்னா வந்து விட்டுட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஜாபை இருக்கிற கரண்ட் ஜாபை விட்டுட்டு ட்ரை பண்ண வேண்டாம். நீங்க கரெக்டா இருந்துகிட்டே நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னே சொல்றேன். அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு மேக்கு அப்புறம். ஸோ அப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி சேலரிக்கு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி பொசிஷனுக்கு போகலாம். இல்ல அப்படின்னா இந்த கம்பெனிலே நல்ல ப்ரமோஷன், நல்ல பேர் புகழ், நல்ல ஒரு இன்கிரிமெண்டோட இந்த கம்பெனில இருக்கலாம், கரண்ட் கம்பெனில. ஸோ அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொன்னதான், உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க. ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா ஓகே, நீங்க அப்படியே ஃப்ளோவோட போகலாம். அன்ஃபேவரபிளா இருந்துச்சு, கரெக்டான டைம் பீரியட், கரெக்டான தசா புத்தி நடக்கல அப்படின்னம்னா உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படலாம். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா,
உங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தை வந்து உடையவங்கன்னே சொல்லலாம். ஓகேங்களா? உங்களோட தாட்ஸ் வந்து ஹையரா வைக்கணும். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சின்னதா திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களோட 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 எண்ணங்கள் உயர்வா இருக்கிறப்போ நீங்க வந்து நான் பெரிய உயரத்தை நோக்கி டிராவல் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுது இல்ல? உங்களோட எண்ணங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து ஹையர் திங்கிங்ல இருக்கிறப்போ வந்து உங்களோட பொசிஷனும் அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனால வந்து நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்ட்டு நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி சில பேர் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்கலாம். 2024 வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், சில பேருக்கு க்ளோஸ் டார்கெட்ல போய் மிஸ் ஆகலாம். சில பேர் வந்து எடுத்த கவுத்தாண்டு எழுதிட்டு வந்திருப்பீங்க, அது வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் மார்க்ல வந்து ஃபெயில் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி வந்து அப்படி எல்லாம் மிக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஆட்களுக்கு வந்து 2025 வந்து உங்களுக்குன்னு ஒரு கிளியர் கண்ணோட்டம் தெரியும். அது வந்து நம்ம இதை நோக்கி தான் டிராவல் பண்றோம், அப்ப நம்ம இதுக்கு வந்து எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு அது உங்களுக்கே தெரியும். அதை நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு சக்சஸ் உங்க கையில் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? 100% வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் சொல்ல மாட்டேன், நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து எல்லா தருணங்களும் உங்களுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கு. எல்லா டைம் பீரியட், எல்லா சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கடைசியில வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா வரப்போகுது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து பயப்படாம நீங்க வந்து உங்களோட எண்ணங்களை வந்து கிளியரா வச்சுக்கணும். தாட் வந்து நான் இதை நோக்கி டிராவல் பண்றேன், எனக்கு இது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி வேற எந்த விஷயம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ வந்து எண்ணங்கள், உங்களோட தாட்ஸை கிளியரா வைங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லா வந்து ஸ்டடீஸ்ல மட்டும் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸும் கண்டிப்பா உங்களை தேடி வரும்னு சொல்றேன். நீங்க ஈஸியா வந்து எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன். சோ கண்டிப்பா இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2024 கம்பேர் பண்றப்ப 2025 வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களோட ராசி அதிபதியே வந்து உங்களை சப்போர்ட் பண்றாரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ல போய் முடிஞ்சிடும். சரிங்களா? அப்ப நீங்க முயற்சி வந்து உங்க கையில தான் இருக்கு. தாராளமா எடுங்க, வெற்றி அடையலாம். அடுத்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் 2025 ஆண்டுல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா வந்து நீங்க வந்து எப்படின்னா வந்து நல்லா உழைப்பீங்க, நல்ல எதா இருந்தாலும் வந்து ஓப்பன் சேலஞ்சா அக்செப்ட் பண்ணி எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுவீங்க. பட் எங்க பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்போ, நீங்க வந்து ஓவரா வந்து வேலை கொடுக்குறப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறீங்க. அதை வந்து நீங்க ஸ்ட்ரெஸ்ன்னு பார்க்காம வந்து நீங்க வந்து அது இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்றேன். அதாவது நிறைய வேலையை துணிக்கிறதுனால வந்து யாரா இவரு எப்ப பார்த்தாலும் ஏன் தலையிலே கட்டுறாரு அப்படின்ட்டு நீங்க திங்க் பண்ணாம பரவாயில்ல என்ன நம்பி தானே கொடுக்குறீங்க, நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு கான்பிடண்டா எடுத்தீங்கன்னா வந்து நீங்க கண்டிப்பா சக்சஸ்ல போய் முடியும் அப்படின்னு சொல்றேன். அதனால வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கும். உங்களோட பேர் வந்து நாலு இடத்துல பரவும், இவர் வந்து நல்லா ஒர்க் பண்றாரு அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து சலிச்சுட்டு பண்றப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து என்னடா பண்ணனா அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க அதை வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு விஷயத்தை உங்களை நம்பி கேட்கறாங்க அப்படின்னா அதை பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற, ரொம்ப வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதனால வந்து நீங்க நினைச்ச மாதிரியான பொசிஷன், நீங்க நினைச்ச மாதிரியான கிரேட், நீங்க நினைச்ச மாதிரியான இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அதுக்காக ஒர்க் ஃபீல்ட்ல உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எங்க ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேன், ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கதான் செய்யுது. சரிங்களா? ஏன்னா அது ஏன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க நல்லா பண்றதுனால தான். யாராச்சும் நல்லா பண்ணாத ஆட்கள்கிட்ட யாராச்சும் போய் வேலையை வந்து ஒப்படைப்பாங்களா? ஆனா வந்து நீங்க யோசிக்கலாம், அதுக்குன்னு நான் மட்டும் தான் சிக்கலனா, எங்கிட்ட மட்டும் இந்த வேலையை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க அப்படி திங்க் பண்ணாம பாசிட்டிவா வந்து இன்ட்ரெஸ்டா அந்த விஷயத்தை செய்யறப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்றேன். உங்களுக்கு எண்ட்ல வந்து இல்ல நான் என்னதான் பண்ணாலும் கடைசியில வந்து அவங்க தான் வந்து பலன் எடுத்துக்கிறாங்க, நான் எல்லாமே பண்றேன், பட் வந்து பேர் வந்து மத்தவங்களுக்கு போகுது அப்படின்னா இனிமேல் அந்த 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 டைம் பீரியட் ஃப்ரேம் எல்லாம் சேஞ்ச் ஆகி உங்களை நோக்கி எல்லாமே வந்து வரும் அப்படின்னு சொல்ற. ப்ரொமோஷன் ஆகட்டும், பேர், புகழ், அடையாளம், இது எல்லாமே வந்து உங்களை நோக்கி டிராவல் பண்ணும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நீங்க எல்லாத்தையுமே பேரலா பார்த்துக்கணும். ஒர்க் ஃபீல்டு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணிட்டு ஒர்க்ல ஸ்ட்ரெஸ் இருக்கிறதா, பட் ஹெல்த்தையும் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றப்போ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஒர்க் ஃபீல்டு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எங்க ப்ராப்ளம் அப்படின்னா அதிகமா ஒர்க் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஆகலாம், ஹெல்த்ல வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாம போகலாம். அதனால ஹெல்த்ல சில ஸ்மால் இஷ்யூஸ் வரலாம். இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் உங்க கையிலேயே இருக்கு. ஓகேவா? சக்சஸ் உங்க கிட்ட தான் இருக்கு. என்னன்னா ஹெல்த்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால வந்து கரெக்டா வந்து நீங்க உங்க ஹெல்த்தை மானிட்டர் பண்ண மாட்டீங்க. அதனால ப்ராப்ளம்ஸ் வரலாம், மேபி வரலாம். அது உங்களோட சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாத்துக்கோங்க. அதுதான் மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமோகமாவே இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஐடியால இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும் 2025 அப்படின்னு பாத்துட்டோம்னா, புதுசா பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகிற நபர்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு என்னோட இது கருத்தை சொல்றேன். ஓகேங்களா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட சுயஜாதகத்தை எடுத்து
எனக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து வேலை உங்களுக்கு வருமா பிசினஸ் வருமா, இதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. யாராச்சும் கிட்ட கொடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. யாராச்சும் ஒரு அஸ்ட்ராலஜி பாக்குறவங்க கிட்ட கொடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. எனக்கு பிசினஸ் வருமா ஒர்க் வருமா அப்படின்ட்டு. ஒர்க் தான் அப்படின்னா பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகாதீங்க சரிங்களா. ஒர்க் பார்த்துட்டு போய்க்கோங்க ஓகேங்களா. அப்பதான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா. அதனாலதான் சொல்றேன். அடுத்து இல்ல எனக்கு பிசினஸ் தான் வரும் அப்படின்னா தாராளமா என்டர் ஆகலாம், தப்பில்லை. என்ன பிரச்சனைனா அதாவது புதுசா பிசினஸ் என்டர் ஆகிறவங்களுக்கு வந்து 2025ல வந்து நீங்களா வந்து சுயமா முடிவெடுக்க கூடாது ஓகேங்களா. புதுசா நீங்க ஃபீல்டுக்குள்ள வரீங்க, யாராச்சும் ஒருத்தவங்களோட உங்களோட கைடன்ஸ் யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ நீங்க வந்து பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் சரிங்களா. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி பிசினஸ் ரன் பண்ணி பார்த்து அது எப்படி நம்மளுக்கு சக்சஸா இருக்கா, எந்த மாதிரி பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகும், இதெல்லாமே பார்க்கணும். பார்க்காம வந்து அவன் அந்த பிசினஸ் பண்றான் இல்ல எனக்கு இதுதான் ஐடியா அப்படின்னா உங்க ஜாதகத்துல அது உங்களுக்கு வந்து ஃபேவரபிளா இருக்குமா அந்த பிசினஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு வந்து சக்சஸ்ல போய் முடியாம இருக்கலாம், தோல்வியில போய் முடியலாம். இப்படி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஃபேவரபிளான இதாவது இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஃபேவரபிள் இல்லாம இப்படி அன்ஃபேவரபிளா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன், நான் நெகட்டிவா பேசல, இதுதான் வந்து ஃபேக்ட். அப்போ நீங்க ஒரு திங்க் பண்றீங்க அந்த பிசினஸ்னா அது உங்களுக்கு செட் ஆகுமா அதை நீங்க வந்து செக் பண்ணணும் உங்க சுய ஜாதகத்துல. எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஜாப் எல்லாம் 9 to 5 ஜாப் எல்லாம் எனக்கு வேண்டாம், பிசினஸ் தான் நான் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஃபைன் தான். உங்களுக்கு வந்து ஒர்க்கா இல்ல பிசினஸா அதை வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா. ஜாபா பிசினஸ்ங்கிறத பாத்துக்கணும். அதை வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாவே ஓகே எனக்கு பிசினஸ் தான் அப்படின்னா என்ட்ரானா நீங்க வந்து பெரிய எந்த ஒரு முடிவும் பெரிய ஒரு டிரான்சாக்சன்ஸ்ல எதுவும் பண்ணாம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி வச்சு மட்டும் பிசினஸ் ரன் பண்ணுங்க. அது உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்ட்னர்ஷிப்போட ஜாயின் பண்ணி பண்ணுனா சூப்பரா இருக்கும். ஆனா வந்து பார்ட்னரை வந்து கரெக்டா சூஸ் பண்ண தெரியணும். அவங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்துச்சுன்னா உங்களோட பிசினஸ் ஓஹோன்னு டாப்ல போகும். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அதுவும் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்ட்னர் கரெக்டா ஜாயின் பண்றீங்கன்னா அவங்க உங்களுக்கு செட் ஆவாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. எல்லாமே வந்து நான் எப்படி சொல்றேன்னா வந்து உங்களுக்கு வந்து அவசரப்பட வேண்டாம், நிதானமா பொறுமையா ஒரு விஷயத்த யோசிங்க, அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப நல்லது சரிங்களா. அந்த படபடப்புல இருக்கிறப்போ அந்த மாதிரி விஷயத்துல வந்து டக்குன்னு முடிவெடுக்கிறது, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு ஒரு முடிவெடுக்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்க கரெக்டா சிந்திச்சு யாராச்சும் ஒரு கைடன்ஸ் படி ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னே சொல்றேன். அடுத்து வந்து பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து 2024 ஒரு அளவுக்கு ஒரு அடி விழுந்திருந்தாலுமே வந்து அதை வந்து அப்படியே ரெக்கவர் பண்ணி நீங்க 2025ல வந்து முதல் 5 மாசம் வந்து அப்படியே ரெக்கவர் ஆகிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் growth இருக்கு. 2025ல முதல் 5 மாசம் வந்து அந்த ரெக்கவர் பண்ணிட்டு வருவீங்க. அந்த ஏதாச்சும் லாஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல growth, அதாவது ஜெட் வந்து அப்படி இப்படி போயிட்டு இருக்குது, இப்படி மேல பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றேன். சோ அந்த மாதிரியான காலகட்டம்னே சொல்றேன். என்னன்னா வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த வருடத்தோட கடைசி பாதியில வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் நடக்கும், நல்ல ஒரு லாபம் ஏற்படும், பணம் பிழக்கம் வந்து ஓவரா அதிகமா இருக்கும், பணம் வந்து நிறைய வந்து உங்களை சேரும்னே சொல்றேன், தனவரவு வந்து நிறைய ஏற்படும்னே சொல்றேன். இந்த பிசினஸ்னால நல்ல பெரிய கிளையண்ட் கிடைக்கலாம், நல்ல பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம், பார்ட்னர்னால நிறைய வந்து ஆதாயம் ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க வந்து இந்த வருடத்தோட கடைசி பார்ட்டை டார்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான வெற்றியை போய் அடைவீங்க. நல்ல தனப்பிராப்தம் ஏற்படும் ஓகேங்களா. நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். 2024 பார்த்தா நான் என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இப்ப பாத்தீங்களா அதுக்கான பலன்கள் இருக்குது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம். அப்ப 2025ல வந்து நீங்க நல்ல ஒரு பொசிஷன்ல போய் இருப்பீங்க. அங்க போயிட்டு திரும்பி 2024 பார்த்தா உங்களுக்கே வந்து பரவாயில்ல, அவ்வளோ பொசிஷன்ல ரொம்ப கீழே இருந்துட்டு நம்மளோட growth நம்மனாலதான், நான் என்னோட முயற்சினால சொந்தமா வந்து இவ்வளவு மேல பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணுவீங்க. அதை நினைச்சு நீங்களே பெருமைப்பட்டுக்குவீங்கன்னு சொல்றேன். சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஓகே தான், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்றதுல ஓகே தான், ஃபைன், எல்லாம் பண்ணுங்க, கரெக்டா யோசிச்சு பண்ணுங்க. பட் வந்து உங்களுக்கு வருடத்தோட கடைசி லாஸ்ட் பார்ட்ல வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த பார்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு அசுர வளர்ச்சி ஏற்படும்னே சொல்றேன் சரிங்களா. அதுக்கு உங்க பேரலா வந்து உங்களோட சுயஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க, ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா இதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, வேற நெக்ஸ்ட் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அதை செக் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் சரிங்களா. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மத்தபடி உங்களுக்கு பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2025ல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம், அசுர வளர்ச்சி ஏற்படும். அடுத்து சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு 2025ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து நீங்க உங்களோட ராசி வந்து உங்களோட தனுசு ராசி வந்து உபய வீடு ஓகேங்களா. அது இல்லாம குரு பகவானோட வீடு ஓகேங்களா. அவர் வந்து தேவகுரு. அப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு சேவை செய்யறீங்க அப்படின்னா வந்து அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல பலன்களை அளிக்கும்னே சொல்றேன் சரிங்களா. அப்போ நிறைய பேர்த்துக்கு உங்களால வந்து நிறைய பேர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களாலதான் வந்து அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும், அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றேன். மினிமம் வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்களால தான் சால்வ் ஆயிருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு சர்வீஸ் சைட்ல இருக்கிறப்ப வந்து உங்களால வந்து நல்ல ஒரு
ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஏற்படும். அவங்க வந்து உங்களை நல்லா பாராட்டுவாங்க அந்த டைம் பீரியட்ல 2025ல. அப்போ வந்து உங்களை நல்லா பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு ஒரு பேர் புகழ் அடையாளம் இவங்களா இந்த மேடமா இந்த சாரா அப்படிங்கறது வந்து உங்களை நல்லா ஒரு பாராட்டுவாங்க அப்படின்னே சொல்றேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து அமோகமாவே இருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல பேர் புகழ் அடையாளம், நல்ல ஒரு growth இருக்கு, நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் இருக்கு, இது எல்லாமே வந்து இருக்கு. வருடத்தோட கடைசி பாதியில இருக்கு. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த மாதிரி வந்து நல்ல பேர் புகழ் அடையலாம். உங்களை தேடி வந்து அவங்க வந்து அவங்களா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணவங்களுக்கு அவங்க கர்மா, நீங்க ஹெல்ப் பண்ணவங்களுக்கு அவங்கள தேடி வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட நீங்க வந்து எனக்கு நான் கஷ்டத்துல இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணேன், நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்ப நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்கள தானா வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் உங்களோட பர்சனல் ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்கிறப்ப கூட, சார் நீங்களா மேம், நீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க தான் எங்களோட ஃபேமிலியை வந்து காப்பாத்துனீங்க, ஹெல்ப் பண்ணீங்க, நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படின்ட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால அவங்க நல்லா இருந்திருக்காங்க. அதனால கர்மா இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த குட் கர்மா வரும் அப்படின்னே சொல்றேன். சரிங்களா? அந்த பேர் புகழ் அடையாளம் இது எல்லாமே வந்து 2025ல கிடைக்கும். நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இது எல்லாமே வந்து முக்கியமா வந்து பீப்புள் சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இவர்னால உங்களால வந்து நீங்க பண்ற ஹெல்ப்னால ஒரு நல்ல ஒரு விஷயத்தினால வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நீங்க வந்து நல்லா ஃபேமஸ் ஆவீங்க அப்படின்னே சொல்றேன். அடுத்து வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு, எனக்கு ஃபாரின்ல தான் வேலை கிடைக்கணும், ஃபாரின் கரன்சி வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேரோட லட்சியமாவே இருக்கணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு வந்து 2025ல முதல் 5 மாசம் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் அதிகமா இருக்கும், சோதனைகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேவரபிளான டைம்னே சொல்ல முடியாது. பட் கடைசி 6 மாசம் வந்து உங்களுக்கு வருடத்தோட கடைசி பாதி வந்து உங்களுக்கு அமோகமாவே இருக்கும். சரிங்களா? நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல தசா புத்தி கரெக்டா கை கொடுக்கணும். அந்த தசா புத்தி மட்டும் உங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபாரின் போலாம். உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும்னே சொல்றேன். சரிங்களா? அப்போ கோச்சாரம் ஸ்ட்ராங்கா இருக்குது. வருடத்தோட கடைசியில உங்களோட சுய ஜாதகத்துல கரெக்டான தசா புத்தி போயிட்டு இருந்து ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். நீங்க போய் ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ நீங்க செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வருடத்தோட கடைசி பாதியை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஃபாரின்ல போய் வந்து நல்லா வந்து நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால வந்து இன்கம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து உங்களுக்கு இவ்வளவு நாளா வந்து தேவையில்லாம எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இது எல்லாமே வந்து படிப்படியே கம்மியாகி ஒரு நல்ல ஒரு நீங்க என்ன தொழில இருந்தாலுமே வந்து அங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறப்போ இன்கம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன்ல இருக்கிறப்போ நல்லா வந்து நீங்க ஒரு அளவுக்கு வந்து போன வருஷம் 2024 கம்பேர் பண்றப்ப 2025ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியா இருப்பீங்க. ஓகே, பிக்ஸ்டா இருப்பீங்க. ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிருவீங்க. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள எனக்கு இந்த அளவுக்கு வந்து இன்கம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேவிங்ஸ் நிறைய பண்றப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு பீஸ் இருக்கும். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன் 2025ல பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆல் ஓவரா எடுத்துட்டோம்னா உங்களுக்கு லக்கு உங்களை தேடி இருக்கு, உங்களை தேடி வரும். ஓகேங்களா? அது வருடத்தோட கடைசி பகுதியில் வந்து உங்களுக்கு எந்த ஃபீல்ட் இருந்தாலுமே அந்த ஃபீல்ட்ல நல்லா ஷைன் ஆவீங்கன்னு சொல்றேன். நீங்க கரெக்டா வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் உங்களோட ராசி அதிபதி. மேற்கு அப்புறம் வந்து அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி உங்க ராசியவே பார்ப்பார், தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார், நல்ல ஒரு கிளியரான மைண்ட் செட் கொடுக்குறப்போ நீங்க எல்லாத்துலயுமே வந்து போய் சக்சஸ் அடைவீங்க. சரிங்களா? ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்க வந்து நம்மளோட சேனல் பாக்குறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்து போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தெரியலன்னா வந்து அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.